ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2026. இந்த வீடியோ பதிவு முழுமையாக ஃப்ரெஷர்ஸ் டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ்க்காக. இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க நான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், அந்த ஆரம்ப புள்ளி தெரியலை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் நான் பிக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு ஃப்ரெஷராக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எதை பண்ணால் சரியாக இருக்கும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இது எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கம்பைண்டாக சில பேசிக்கான விஷயங்கள் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ்க்காக தான். இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களோ இல்லை எல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கோ கெய்னிங் பாயிண்ட்ஸ் பெருசாக வந்து இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ப்ரெஷ்அப் மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ரெஷராக ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரும்போது ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க, என்ன வந்து பண்ணலாம், ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். அடிப்படையான விஷயங்கள் தான். ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, சயின்டிஃபிக் மெத்தட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான். நான் ஸ்கூலில் வந்து ஆவரேஜாக இருந்தேன், காலேஜில் அரியர் வச்சுருந்தேன், படிக்க முடியுமா படிக்க முடியாதா, இது எல்லாம் செகண்டரி. இங்கே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டித் தேர்வு அணுக முடியும். போட்டித் தேர்வு முழுமையாக வேறு களம். நீங்கள் ஸ்கூலில் படித்ததோ காலேஜில் படித்ததோ இல்லை உங்கள் வேலை செய்யும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதோ எல்லா விஷயமும் தாண்டி இந்த ஃபீல்டு ஒரு வேறு களம். இங்கே மைண்ட் செட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் நம்புறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கண்டென்ட், கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன புக் லிஸ்ட்டு, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரி பார்ப்போம். அண்ட் நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பிகினராக உள்ளே வரும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிட்டா அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, சரிங்க, பார்த்துருவோம். சரி, இப்போது 2026 நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ தான் படிக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் 2026க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராப்பர் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது 2026 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? டிஎன்பிசி நான் வந்து படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் வந்து போகணும், எல்லாம் வந்து ஓகே. பட் என்ன படிக்க போகிறோம், என்றைக்கு படிக்க போகிறோம், எங்கே எழுத போகிறோம், இந்த விஷயம் கிளியராக இருந்தால் மட்டும்தான் இன்னும் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், 2026 குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 2A எக்ஸாம் அண்ட் குரூப் 4 VAO இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இதான் உங்களுக்கான எக்ஸாம் தேதிகள். ரைட்டா? இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த எக்ஸாம் டேட்ஸ் என்ன வந்திருக்கு, குரூப் 1 எப்போ, குரூப் 2 எப்போ, குரூப் 4 எப்போ, இது எல்லாம் வந்து மறந்துடுங்க. நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா? இதை எப்படி ஆரம்பிக்கணும், என்ன விஷயம் கொண்டு போகணும், அதை மட்டும் ஒரு ஆரம்ப காலகட்டம் ஒரு 60 நாட்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் அதை பேசிக்காக நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக. ஏன்னா இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வருது அப்படின்னா, நான் குரூப் 4க்காக மட்டும் பண்ணுறேன், குரூப் 2க்காக மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது. சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் முக்கால்வாசி பேர் இங்கே பண்ணுற விஷயங்கள், நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு வேலைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன வந்து பண்ண போகிறேன், இப்படி தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிறப்ப நான் குரூப் 1ல் என்ன இருக்குது, குரூப் 2 என்ன இருக்குது, என்ன வேலை இருக்குது, என்ன சம்பளம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பார்த்தாலே போதும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து போயிடலாம். ஓகேவா? பட் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்களுக்கு 2026 நீங்கள் போடுற எஃபோர்ட்க்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. எக்ஸாம்ஸ் நிச்சயமாக நடக்கும். எலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆட்சி மாற்றம் வருமா வராதா, யார் வந்து வர போகிறாங்க, அரசியல் இருக்குது, இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டதான் இந்த டிஎன்பிஎஸ்சி. உங்களுக்கு எக்ஸாம் கன்ஃபார்ம் இருக்க போகுது. நம்ம வேலை படிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? அப்போ 2026 நமக்கான ரோட் மேப் கிளியராக கொடுத்துட்டாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? சரிங்க, இப்போது டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் நான் வந்து படிக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன வந்து பண்ணணும், இதாங்க பேசிக்கான விஷயங்கள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதான் பேசிக்கான விஷயங்கள். இதை சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போது 3 எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ப்ரிலிமினரி இது எல்லாருக்கும் வந்து பின்னாக்க உண்டு. ஓகேவா? ப்ரிலிமினரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், 5 ஆப்ஷன் இருக்குது. A, B, C, D அந்த மாதிரி 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க. இதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு சேமாக தான் இருக்க போகுது. சிலபஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்
OMR ஷீட் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் வந்து எழுதுவீங்க. அண்ட் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் குரூப் 2 உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக வந்திருக்கும். அண்ட் 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் ப்ரிலிம்ஸ் கான்செப்டில் கொடுக்க போகிறீங்க. குரூப் 4ல் மெயின்ஸ் வந்து கிடையாது. இதுதான் அடிப்படையான விஷயம். இதை நீங்கள் பேசிக்காக மட்டுமே இப்போதைக்கு நீங்கள் பார்த்தா வந்து போதும். குரூப் 1ல் என்ன இருக்குது, குரூப் 2 என்ன இருக்குது, குரூப் 4 என்ன இருக்குது, என்ன வேலை இருக்குது, என்ன சேலரி இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது, என்ன ப்ரொமோஷன், அது எல்லாம் இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக தேடுவீங்க, நிச்சயமாக தேடுவீங்க, மைண்ட் தேட சொல்லும். அதெல்லாம் தேடும் போது டைம் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடிப்பான விஷயத்துக்கு நீங்கள் வர முடியாது. அப்போ எது அடிப்படை இருக்கோ அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டா நெக்ஸ்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டிஎன்பிசி படிக்க போகிறீங்க. இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல் இதான் எக்ஸாம் பேட்டர்ன் முடிஞ்சு போச்சா? சரி, இப்போது நான் என்ன வந்து பண்ணணும்? சரிங்க, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கா இதில் மொத்தம் 6 யூனிட் இருக்குங்க. கரண்ட் அஃபேர், மேக்ஸ், இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு, INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், எக்கனாமி பொருளியல், ஜியாகிரஃபி புவியியல், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி வரலாறு அண்ட் சயின்ஸ் அறிவியல். ஓகேவா? இதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக சொல்லுவாங்க. சிலபஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. இது எந்த எக்ஸாம் ப்ரோ? குரூப் 1ஆ, குரூப் 2வா, குரூப் 4ஆ, அந்த ஒரு டவுட் வரும் இல்லையா? இது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக காமனாக நீங்கள் படிக்க போகிற விஷயங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும், அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 வாட்டர் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்ற டாபிக் வந்து பின்னாக இருக்கும். சில பேர் அது ஜிகே அப்புறமா நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருப்பீங்க. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த பொது பாட பிரிவில் இது எல்லாமே காமன் தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அப்படி எல்லாருக்குமே காமனான விஷயங்கள் தான் வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும். இந்த ஆரம்ப காலகட்டம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ இதை ஸ்ட்ராங்காக படித்தாலே போதுமான விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 60 நாட்கள் 2 மாதங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அடிப்படையாக தான் நீங்கள் வந்து படிக்கணும். நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், டெஸ்ட் பேட்ச் போடுறேன், அகாடமி போகிறேன், எல்லாம் வந்து ஓகே. பட் அடிப்படையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ரிசல்ட் வந்து வரும். ஓகேவா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பண்ணணும்? கிளாஸ் தேரணுமா, டெஸ்ட் பேட்ச் பண்ணணுமா? கிடையாது. இப்போ நான் தான் ஒரு பிகினர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ் என்ன? ஓகே, உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆல்மோஸ்ட் என்னங்க சேம் தான். இப்போ கேட்குற கேள்விகள் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த எல்லாமே உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ஒரு சில டாபிக் உங்களுக்கு மாறுபட்டு கொடுத்தாலும் நீங்கள் படிக்க போகிற புக்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், வித்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபஸை கம்ப்ளீட்டாக கொண்டு வரணும். ஓகே, இது உங்களுக்கு எது? உங்களுக்கு ஒன்று ஜிஎஸோட சிலபஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது பாடப்பிரிவு. பொது பாடப்பிரிவு அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்த விஷயம் மேக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பின்னாக இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ் ஏரியா. ஓகே, லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் இருக்கும். குரூப் 2A இருக்குது அப்படின்னா இங்கிலீஷும் படிக்கலாம், நீங்கள் தமிழை வந்து படிக்கலாம். ரைட்டா? பட் லாங்குவேஜை தனியாக வந்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். ஒரு பாலிட்டி படிக்கும் போதோ, ஹிஸ்ட்ரி படிக்கும் போதோ, எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து கிடைக்கும். நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ரெஷராக உள்ளே வரும்போது தமிழ் ஈஸியாக, இங்கிலீஷ் ஈஸியான்றது ஒரு குழப்பம் பெருசாக வந்து வரும். ஒரு வீடியோ நிறைய வந்து பின்னாக சொல்லுவாங்க. பட் ஜிஎஸ் காமனான விஷயங்கள்லாம் அந்த ஆரம்ப காலகட்டம் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஜிஎஸ்ஸை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அங்கே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? சிலபஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து படிக்கணும். சிலபஸ் எங்கே வந்திருக்கு? டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்துக்குமான சிலபஸ் காப்பி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே நீங்கள் தேட வேணாம். டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் சிலபஸ் போட்டாலே போதும். கூகுளில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது உங்களுக்கு குரூப் 2A சிலபஸ் பார்த்துலாமா? ஸோ பாருங்கள். ஸோ குரூப் 2 ப்ரிலிம் சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது குரூப் 2A சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான சிலபஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா? இந்த சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள், சிலபஸை ஃபுல்லாக வந்து படிக்கணுங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த சிலபஸை ஃபுல்லாக மகப் பண்ணாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான். ஆனால் இந்த சிலபஸ் காப்பி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிக்கணும். இதை பிடிஎஃபாக பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பார்த்து எழுதுங்க. நீங்கள் பிடிஎஃப்பில் மட்டுமே மார்க் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ், ப்ரிலிம் சிலபஸ் என்ன, மெயின் சிலபஸ் என்ன, தமிழ் என்ன, இங்கிலீஷ் என்ன அப்படின்னு சிலபஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எழுதணும். ஒரு பிகினராக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். நீங்கள் புக்ஸ் வாங்குறது, கிளாஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் திங் இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா? சரி, எடுத்தாச்சு.
அடுத்த விஷயம் நான் என்ன வந்து பண்ணணும், நீங்கள் அடுத்த பண்ண போகிற விஷயம், நீங்கள் படிக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கான புக் லிஸ்ட்டை முழுமையாக கலெக்ட் பண்ணணும். ஓகே, அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ஒரு சில விஷயங்கள் காமனாக தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, புக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து படிப்பீங்க. அப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் காமனாக தான் படிக்க போகிறீங்க. புக் லிஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு புக் எந்த நம்ம வாங்கணும், நீங்கள் எல்லாருமே வாங்க வேண்டிய விஷயம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அது எந்த அகாடமியில் நீங்கள் வாங்கினாலும் ஓகே, எந்த பப்ளிகேஷன் வாங்கினாலும் ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கம்பைட் பண்ண மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வாங்குங்க. அதாவது இதெல்லாம் பிடிஎஃபாக வந்து கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மணி சேவ் பண்ணி இதெல்லாம் ஒரு ஹார்ட் காப்பியாக கையில் வந்து வாங்குங்க. ஃபஸ்ட் சிலபஸை ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம், இந்த பிஒய்க்கு நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே சிலபஸ் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டீங்க, ஓகேவா? இதை ப்ராப்பராக படித்ததுக்கப்புறம் சரிப்பா, இப்போ நான் பாலிட்டி சிலபஸை ஃபுல்லாக நான் வந்து படித்தாச்சு, புக்கெல்லாம் நான் வந்து வாங்கிட்டேன். ஆனால் அந்த டாப்பிக்கை எப்படி கேள்வி வந்து கேட்பாங்க, யாரை கேட்க முடியும், ஒரு அகாடமி கேட்க முடியுமா? நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, கேட்டுப்பீங்க. சப்போஸ் கேட்க முடியல, இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருக்கவே இருக்குது டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் 10 இயரில் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி வந்து கேட்டிருக்காங்க, நான் ஒரு புக் எடுக்கிறேன், அந்த புக்கில் இருந்து XYZ டாபிக் வந்து படிக்கிறேன். அந்த XYZ டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்க. அப்போது அந்த பிஒய்க்கு பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த டாபிக் நான் ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன். அப்போ அந்த XYZக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு 4 ஆங்கிளில் கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. அப்போ நான் படிக்கும் போது அந்த 4 ஆங்கிளில் ஃபுல்லாக வந்து நாங்கள் படிக்க முடியும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. திரும்ப நான் சொல்கிறேன், ஜிஎஸ் நீங்கள் தனியாக பிரிக்காதீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தனியாக பிரிக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் இங்கே சொல்கிறது, டிஎன்பிஎஸ்சி கடந்த காலங்களில் 2-3 வருஷமாக ஜிஎஸை மாற்றவே இல்லை. ஒரே மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸை பிரிக்காதீங்க. லாங்குவேஜ், ஓகே, அதாவது மொழி பாடம் தமிழுக்கோ இங்கிலீஷுக்கோ தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன், அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஜிஎஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு பிஒய்க்கு எடுத்துடணும். ரைட்டா? பிஒய்க்கு எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், புக் லிஸ்ட் பக்கம் வந்து போகணும். இப்போ புரியுதா? ஒரு பிகினரை ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கணும், இனிஷியல் பாயிண்ட் எங்கே இருக்குது, சிலபஸ் தான் நான் வந்து முடிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் ஒரு 4 நிமிஷத்தில் நான் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் பண்ணி சொல்லிட்டு சிலபஸ் 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 அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ வந்து இப்போ முக்கியம். ரைட்ப்பா, ஆரம்ப புள்ளி போட்டாச்சு. அடுத்த விஷயம், புக் லிஸ்ட்டில் பிஒய்க்கு நான் வந்து வாங்கிடணும். எங்கே வாங்கலாம், எதை வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். பிஒய்க்கு நான் வந்து வாங்கிட்டேன், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, படிக்க ஆரம்பிக்க போகிறேன். புக் லிஸ்ட் நாம் வந்து வரலாம். எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து படிக்கலாம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா, அதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு 2 வருஷம் பேப்பரை முழுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் விருப்பம், இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, ஒரு ஸ்கூல்ஸ் படிக்கும் போதோ, இல்லை ஒரு யூடியூப் பார்க்கும் போதோ, ஒரு கரண்ட் அஃபேர் பார்க்கும் போதோ, ஒரு புக் பார்க்கும் போதோ, எது கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு நம்பிக்கை தருது, ஒரு படித்து பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, உங்கள் விருப்பம் தான். இங்கே பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், சயின்ஸாக படிக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சில பேருக்கு சயின்ஸ் கையே வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு சயின்ஸ் தான் ஈஸியாக வரும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஏன்னா இது எல்லாமே நம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான். போட்டித் தேர்வு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வர அந்த கடுப்பு எல்லாருக்குமே வந்து வரும். அதை போக்கணும் அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கணும். சிம்பிளாக வைக்கிறதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நம்பிக்கை தரா மாதிரி இருக்குதோ அதை ஆரம்பிங்க. ப்ரோ அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு 10 நாள் புரட்டி பாருங்கள். எல்லா சப்ஜெக்டையும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி என்ன புக் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். அந்த எல்லா புக் லிஸ்ட்டுமே கண்ணா பின்னான்னு புரட்டி பாருங்கள். அதை புரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். யாரையும் பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த யூடியூபராக இருந்தாலும் எந்த அகாடமியாக இருந்தாலும் சொல்லிட்டாங்க ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா நான் சொல்ல என்ன பண்ணுவேன், பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பாலிட்டி வந்து பிடிக்கும், எனக்கு ஈஸியாக வந்து வரும். அப்போ நான் கிளாஸ் எடுக்கும் போது பாலிட்டி நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஜியாகிரஃபி ஈஸியாக இருக்கலாம், பிடிக்கலாம், மேப் ரொம்ப ஈஸியாக வந்து வரும். சில பேர் ஹிஸ்ட்ரி ஈஸியாக படிப்பாங்க, ஒரு பேட்டெல்லாம் படிக்கும் போது கதை மாதிரி வந்து வரும். அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அதான் நீங்கள் எடுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. ஒரு 10 நாள், ஒரு 12 நாள், 2 வாரம் ஃபுல்லாக புரட்டி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு நீங்களே வந்து வாங்க. இங்கே போட்டித் தேர்வு கிளியர் பண்ணுறதுக்கு என்னதான் ஒரு அகாடமி சோர்ஸு, புக்ஸு, டெஸ்ட்டு என்னதான் கொடுத்துருந்தாலும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்காமல், நீங்களாக ஒரு எஃபர்ட் போடாமல் கிளியர் பண்ணவே முடியாது. கோடி ரூபாய் கொடுத்து கிளாஸ் போனாலும் என்ன தான் பண்ணாலும் நீங்களாக முடிவெடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் ரேங்காக வந்து வரும். நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. லாபமோ நஷ்டமோ உங்ககிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து பார்த்துக்கோங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது பண்ணால் நல்ல சகுனம் இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் நம்பிக்கை வருதா ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற வந்து பார்த்துக்கலாம். ஓகே,
சரி, என்ன புக் லிஸ்ட் நான் வந்து படிக்க போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஜிஎஸ்க்கும் பிவைக்கும் ஃபுல்லாக எடுத்தாச்சு, மேக்ஸ்க்கும் பிவைக்கு வந்து பார்த்துட்டீங்க. புக்ஸு என்னங்க நான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்க போகிறேன். எந்த புக்ஸை எடுத்தால் போதுமான விஷயம். ப்ரோ ஒரே ஒரு புக்கு சொல்லுங்கள், எல்லாமே நான் சரியாகணும். ஒரே ஒரு மாத்திரையில் எல்லா நோயும் சரியாகணும். நிச்சயமாக முடியாதுங்க. இந்த டைம்லாம் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ஒரு புக்கை வந்து வாங்குறீங்க, ஒரு மாஸ்டர் கைடு இது மட்டும் போதும், சான்ஸே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அதில் பேசிக்கான விஷயங்கள் இவங்க தான். இந்த புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக 100% இல்லை, 200% இல்லை, 1000% நீங்கள் ஃபுல்லாக வந்து முடிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, தூக்கத்தை எழுந்து கேட்டால் கூட இந்த புக்கில் இருந்த கேள்வி கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போது 6 to 10 சோஷியல் சயின்ஸு சமூக அறிவியலும் கன்ஃபார்ம். 11th and 12th இருந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி, வரலாறு, புவியியல், பொருளியல், அறிவியலும், பண்பாடும் அண்ட் அரசியல் அமைப்பு. இந்த புக்ஸ்க்கு எல்லாம் எல்லாருக்கும் இருக்கணும். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருக்கும் மஸ்ட்டு. டிகிரி லெவலாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் இந்த புக்ஸை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போது நான் 6th புக்கை வாங்கிட்டேன், 10th புக்கை வாங்கிட்டேன். எந்த டாபிக் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எங்கே நான் வந்து படிக்க போகிறேன், சொல்யூஷன் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம், சிலபஸை படித்தோம். அப்போ சிலபஸில் பாலிட்டி நான் வந்து படித்தேன்ப்பா. பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அந்த டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. எப்போ கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க, யாரெல்லாம் வந்திருந்தாங்க கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டாபிக் எங்கே வந்திருக்கு தேடி பார்க்கலாமா? 6th புக்கில் கொடுத்துருக்காங்க, 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம வந்து படிக்கணும். ரைட்டா? நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 6th 10th புக்குன்னு படிச்சிங்கன்னா படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. என்ன படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிகினர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆரம்ப புள்ளி சிலபஸ் தான். ரைட்டா? அதை முடிச்ச கையோட பிவைக்யூவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஒரு டாப்பிக்கும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் புக்ஸு. இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வாரம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது நம்ம இன்னும் படிக்காமே இருக்கிறோமே, எப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம், ரொம்ப இழுக்குது, இதுவே ஒன்றும் படிக்கல, எப்படி படிக்க போகிறோம், இப்படி தான் இருக்கும். அந்த பேஸ் அதை ஸ்ட்ராங் பண்ண தான் நல்லா வந்து போக முடியும். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு கத்தி எவ்வளோ ஷார்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மரத்தை சீக்கிரமாக நீங்கள் வெட்ட முடியும். கத்தி ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கணும், டைம் எடுத்துக்கிட்டே போகும். அப்போது அந்த மரத்தை அந்த கத்தியை ஷார்ப் பண்ணுற மாதிரி இங்கே பேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், சிலபஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு பிவைக்யூ படிக்கணும், புக்ஸை எல்லாமே செக் பண்ணணும். ஒரு 6 to 10 புக் வாங்கிட்டோம் அப்படின்னா பாலிட்டி இருக்கா, 6th, 7th, 8th, 9th, 10th எடுத்துட்டு என்ன டாப்பிக்லாம் பாலிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு, 6th இண்டெக்ஸ், 7th இண்டெக்ஸ், 8th இண்டெக்ஸ் மொத்தமாக எடுத்துட்டு அந்த இண்டெக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்லாம் சிலபஸில் இருக்கா. 8th குடியுரிமை கொடுத்துருக்காங்க, சிலபஸில் இருக்குது. 10th அடிப்படை உரிமை இருக்குது, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் 10th இருக்கா, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பிவைக்யூல இருக்கிறத இது எல்லாமே நீங்கள் தான் எடுக்கணும். இது எல்லா யூடியூப்லேயும் இருக்குது, எல்லா டெலிகிராம்லையும் இருக்குது, நானும் வந்து கொடுத்துருக்கேன். பட் அதில் யூஸே கிடையாது. நீங்களாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணி அதை நோட்ஸை எடுக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் கிடைக்கும், இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ண முடியும். தயவு செஞ்சு பண்ணுங்கள், சிலபஸ் பண்ணிங்க, பிவைக்கு எடுங்க, எல்லா புக்ஸையும் வாங்கி வச்சுட்டு இல்லை ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்ட்டு அந்த புக்கில் இருக்க எல்லா டாப்பிக்குமே தனியாக எழுதுங்க. 6th இருந்து 12th வரைக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி வந்திருக்குப்பா. 6 to 12 இருந்து என்ன பண்ணலாம், இருக்கிற 6th ஒரு 10 டாபிக் இருக்குது, 7th ஒரு 7 டாபிக் இருக்குது, 8th ஒரு 10, எல்லா டாப்பிக்கும் மொத்தமாக எழுதிட்டு சிலபஸ் கூட கம்பேர் பண்ணணும், பிவை கூட கம்பேர் பண்ணிவிட்டு படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் ஆரம்பம் நல்லாயிருக்கும். இதை முடிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆகும். 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பிடிப்பே இருக்காது, படிக்கலேன்னு தான் தோணுமே தவிர. பட் நீங்கள் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 1.5 மாதம் போகும்போது தான் படிக்கணுன்ற ஃபீலே வந்து வரும். பயப்படாதீங்க, ஆர்வம் அப்படி தான் வந்திருக்கும். ஓகேவா? இதை முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த டிகிரி லெவல் புக்ஸை நீங்கள் வந்து போகணும். இதை நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது, அது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு 2-2.5 மாதத்துக்கு சிலபஸ், பிவைக்யூ, சமச்சர் புக்ஸு இதை மொத்தம் முடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வருமா, எக்ஸாம்ஸ் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி குரூப் 1க்காக எப்படி இதை பிரிக்கணும், குரூப் 2க்காக எப்படி வந்து பிரிக்கலாம், குரூப் 4 எப்படி அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி இங்கே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இதை நீங்கள் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணியதே ஆகணும், பிரிக்கவே முடியாது. 6 புக்னால் குரூப் 4 படிக்கணும், குரூப் 4 அந்த மாதிரிலாம் இல்லை. 6 ஃபுல்லாக படிக்கணும், 10th ஃபுல்லாக படிக்கணும், 12th ஃபுல்லாக படிக்கணும், படிச்சே தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுங்கள், சிலபஸ், பிவைக்யூ, கண்டென்ட்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள், போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் லாங்குவேஜ் தனியாக நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ப்ராப்பராக வந்து கொண்டு போயிடலாம். இன்னும் பிகினர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை வந்து கொடுக்குறேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பின்னாக உண்டு. ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 3 தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மூர்த்திகள், சிலபஸ், பிவைக்யூ, புக் லிஸ்ட்டு, அந்த புக் லிஸ்ட்டு சமைச்சர் புக் லிஸ்ட்டு இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் நாள் நீங்கள் வந்து பாருங்கள், எக்ஸாம்ஸ் நல்லாவே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? பேஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டா நீங்களே முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சலாம், யார் கைடன்ஸும் தேவையில்லை. இதுதான்
ஃப்ரெஷர்ஸ்க்கான அடிப்படையான விஷயங்கள் நான் வேறு எதுவும் இங்கே வந்து பின்னாக பேசவே இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் குரூப் 1க்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தனியாக இருக்குது, குரூப்புக்கு தனியாக இருக்குது, அதே தனியாக நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குது, இதில் எனக்கு இது மட்டும் தனியாக வந்து வேணும், தெரிஞ்சுக்கணும், குரூப் 2க்காக தனியாக இதை பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாம் பேஸ் பண்ணி நான் தனியாக வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்காக கம்பைன்ட் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் டெய்லி மோட்டிவேஷனுக்காகவும் அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.